இப்போ 2025ஆம் வருடம் பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொகை 9 வருது. அப்போ 9ன்ற நம்பர் வந்து ஒரு நார்மலான நம்பரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. 9 வந்து அதர்வர்ல்டி நம்பர். கும்ப ராசிக்கு வரப்போற இந்த புது வருடம் எப்படி இருக்கும் அப்படின்றதான் பார்க்க போறோம். 2025 ஃபார் கும்ப ராசி. சரி, கும்ப ராசி தான் இப்போ ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்காங்க. என்னன்னா 7 சனியை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த வருஷம் என்ன ஆக போகுது? இப்போ இந்த 2 வருஷம் முக்கியமா 2023ல இருந்து பார்த்துருந்தீங்கன்னா, நீங்க எந்த விஷயத்த ரொம்ப பெருமையா நினைச்சிருந்தீங்களோ அந்த பெருமையா நினைக்கிற விஷயத்துக்கு தாக்கம் ஏற்படுத்துற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் தான் அமைஞ்சிருக்கும். இந்த பேட்டர்ன் நீங்க இவ்வளோ நாள் அப்சர்வ் பண்ணுவீங்க அண்ட் இட் இஸ் கோயிங் டு கண்டினியூ. அதான் நான் சொல்ல போறேன். என்ன பேட்டர்ன் உங்களுக்கு நடக்கும்னா, லைஃப்ல ரெமெடி வைஸ் எந்த ரெமெடி செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களோட நிறைய ஆக்டிவிட்டீஸ் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டுவர்ட்ஸ் ஃபேமிலி அண்ட் டுவர்ட்ஸ் செல்ஃப், இது 2 விஷயத்தை வச்சு தான் நடக்கும். அப்படின்னு இருக்கும்போது ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கும்ப ராசிக்கு வரப்போகிற இந்த புது வருடம் எப்படி இருக்கும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். 2025 ஃபார் கும்ப ராசி. சரி, கும்ப ராசி தான் இப்போ ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்காங்க. என்னன்னா 7 சனியை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த வருஷம் என்ன ஆக போகுது? ராகு அவங்களோட லக்னத்துக்கு வரப்போகுது. இப்போ இந்த வருஷம் ஃபுல்லா சனி இருக்கு. அடுத்த வருஷமும் உங்களுக்கு 7 சனியோட தாக்கம் கண்டினியூ தான் ஆகும். ஆனா அதுக்கு அடுத்த வருஷமும் பாத்தீங்கன்னா ராகுவோட தாக்கமும் சேர்ந்து வருது. மல்டிபிள் திங்ஸ் உங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் சேர்ந்து வருது. ஸோ இட் இஸ் அ கிரிட்டிக்கல் டைம் ஃபார் யூ கும்பராசி. நிறைய விஷயங்கள் நீங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டியதா இருக்கும். அது எல்லாமே நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எங்களோட ஜீரோ தாட் மெடிடேஷன் ZTM அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்க எண்ணமற்ற நிலைக்கு போறதுக்கான மெடிடேஷன். எண்ணமற்ற நிலைக்கு போறது ஈஸியான்னு கேட்டீங்கன்னா ஈஸி இல்லை. நிறைய பேர் வருஷ கணக்குல மாச கணக்குல ட்ரை பண்ணி தான் போயிருக்காங்க. ஆனா இந்த மெடிடேஷன்ல கலந்துக்கிற அந்த நாளே உங்களுக்கு எண்ணமற்ற நிலைக்கு போறதுக்கான டெக்னிக் சொல்லி கொடுப்போம். அந்த நிலைக்கு நீங்க போகும்போது நீங்க உங்க ஒர்க்ல பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் காட்டுவீங்க. அதை ப்ராக்டிஸும் பண்ணும்போது படிப்புல பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் காட்டுவீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து எந்தெந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணும், பீப்புளை எப்படி ஹேண்டில் பண்ணும், நிதானத்தோட எப்படி யோசிக்கணும், எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். இட்ஸ் a வெரி குட் ஒன். உங்க மைண்ட் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு ஜாயின் பண்ணுங்க. அண்ட் எப்போவுமே நான் சொல்ற மாதிரி ரீல்ஸ்லயும் போய் பாருங்க, ஷார்ட்ஸ்லயும் பாருங்க. எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்க ராசி கற்கள் கொடுக்குறோம். அட் எவ்ரி மைல் ஸ்டோன் ரொம்ப என்கேஜ்மெண்ட் காட்டுறவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சரி, இப்போ 2025ஆம் வருடம் பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொகை 9 வருது. அப்போ 9ன்ற நம்பர் வந்து ஒரு நார்மலான நம்பரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. 9 வந்து அதர்வர்ல்டி நம்பர், ஒரு குருவுக்கான நம்பர். ஒரு குரு வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றது, நீங்க அந்த தெய்வத்தை தேடி கோயிலுக்கு போறது, ஒரு அதீதமான ஞானம் தேடி போறது, இது எல்லாமே 9ஆம் நம்பர். அப்போ 8 வருடத்து கழிச்சு நீங்க வந்து 9ன்ற நம்பர் வரும்போது இந்த 8 வருஷம் ஏதோ ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விட்டக்குறை தொட்டக்குறையா இருக்கு. அதுக்கு ஒரு குருவோட கைடன்ஸ் மூலமா நீங்க இந்த வருடத்துல அதை நீங்க நல்லபடியா செய்ய போறீங்க அப்படின்றதுக்கான அர்த்தம். இல்ல அந்த மாற்றத்தை எடுத்துக்க போறீங்க அப்படின்றதுக்கான அர்த்தம். இது எல்லாமே இந்த வருடம் நடக்கும். அப்ப அந்த குருவோட கைடன்ஸ் வரும்போது நீங்க உங்களோட வேலை ரீதியா எந்த விஷயம் உங்களுக்கு சரியா வரலையோ, இல்ல உங்களோட ஃபேமிலி பர்சனல் விஷயங்கள் ரீதியா நீங்க வந்து யார்கிட்டயாவது போய் கேட்டு அவங்க ஒரு அறிவுரை சொல்லுவாங்க இல்லையா, அதை நீங்க ஃபாலோ பண்ணி நடக்கும்போது இந்த வருடம் உங்களுக்கு இன்னும் பெட்டரா போகும். அண்ட் அதே மாதிரி அந்த ஃபீல்ட்ல பெட்டரா பண்றவங்க கைடன்ஸ் கொடுக்கறது, இல்ல நீங்க அஸ்ட்ராலஜர் கிட்ட போய் பார்த்து கைடன்ஸ் வாங்கிக்கிறது, இது எல்லாமே இந்த 2025 வருடத்துல நடக்கும். பரிகாரங்கள் பூஜைகள் செய்யறது எல்லாமே நீங்க நடக்கிறத பார்ப்பீங்க. சரி, இப்போ இந்த பலன்கள் நம்ம வந்து வெறும் ஆஸ்ட்ராலஜி முறைப்படி மட்டும் பார்க்க போறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஆஸ்ட்ரோ சைக்காலஜிக்கல் பேட்டர்ன் வச்சும் பார்க்க போறோம். தனியா ஒரு செக்ஷன் டெடிகேட் பண்ணியிருக்கும். பின்னாடி வருது ஆஸ்ட்ரோ சைக்காலஜிக்கல் பேட்டர்ன் அண்ட் ரெமெடின்னு, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, ஏன் வந்து வெறும் ஆஸ்ட்ராலஜி பத்தாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்ற ஒரு கம்ப்ளைண்ட் இதுதான். குரு பலன் வந்ததுன்னா, நல்ல பீரியட் வந்ததுன்னா பிரச்சனைகள்லாம் சரியாயிடும் சொல்றாங்க. ஆனா நல்ல பீரியட்லாம் வந்துச்சு, அப்போ எனக்கு பிரச்சனை சரியாகலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு சரியாகலாம், ஆனா ஒரு சில பேருக்கு ஏன் சரியாகாம இருக்குன்னா, உங்களுக்கு பிரச்சனைகள் வரதை உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் கொண்டு வரணும் தான். அந்த மாற்றம் உங்களுக்குள்ள வராம உங்களுக்கு அந்த பிரச்சனை முடிவடையாது.
அந்த மாற்றம் என்னவா இருக்கலாம்னா உங்க பர்சனாலிட்டியில ஒரு மாற்றமா இருக்கலாம், உங்க கேரக்டர்ல ஒரு மாற்றமா இருக்கலாம், உங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வர வைக்கிறதா இருக்கலாம். ஆமால நம்ம இவ்வளோ நாள் இந்த விஷயத்துல ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டோம்ல, இவ்வளோ நாள் நம்ம ஒய்ஃபை நம்ம ஒழுங்கா கவனிக்கலையோ, இவ்வளோ நாள் நம்ம வேலையில நம்மளோட குறிக்கோள் கரெக்டான குறிக்கோளா இல்லையோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வரும். அது ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன்ல வரும். அந்த பேட்டர்ன் என்ன, அதுதான் இந்த ஆஸ்ட்ரோ சைக்காலஜிக்கல் பேட்டர்ன். ஸோ ஆஸ்ட்ரோ சைக்காலஜின்னு வரும்போது நம்ம ஆஸ்ட்ராலஜில சைக்காலஜியோ சேர்த்து நம்ம இதை கண்டுபிடிக்கிறோம். உங்களோட சுய ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கான அந்த ஸ்பெசிபிக் பேட்டர்ன் என்னன்னு பார்க்கலாம், அதுக்கு தீர்வும் பார்க்கலாம். பட் இது காமனா தான் இருக்கும். சரி, கும்ப ராசிக்காரங்க 7 சனி ஃபேஸ் பண்ணோம், எங்ககிட்ட கேட்டு பாருங்க 7 சனியோட தாக்கம் என்னன்னு நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 2 வருஷம் முக்கியமா 2023ல இருந்து பார்த்துருந்தீங்கன்னா, நீங்க எந்த விஷயத்த ரொம்ப பெருமையா நினைச்சிருந்தீங்களோ அந்த பெருமையா நினைக்கிற விஷயத்துக்கு தாக்கம் ஏற்படுத்துற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தான் அமைஞ்சிருக்கும். நான் என்னோட படிப்பை ரொம்ப பெருமையா நினைச்சேன், என் வேலையை ரொம்ப பெருமையா நினைச்சேன், நான் என்னோட ஃபேமிலி என்னோட அசட்டை ரொம்ப பெருமையா நினைச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. எதை பெருமையா நினைக்கிறீங்களோ அதுக்கு சாட்டர்ன் சனி பகவான் ஆப்பு வைப்பாரு அப்படின்றதான் அர்த்தம். நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க, நீங்க எதுல உங்களுக்கு அந்த பெருமை இருந்ததுன்னு. ஆல்சோ ஈகோ, உங்க ஈகோவை டிஸ்ட்ராய் பண்ணுவாரு. இது எல்லாமே இந்த 7 சனியில நடக்கும். அது மட்டும் இல்லாம நீங்களே பாத்தீங்கன்னா, நான் முன்னாடி இருந்த மாதிரி ஒரு லைவ்லி பர்சனா இல்லை, ஏதோ நான் ரொம்ப ஒரு வயசான ஒரு மெச்சூர்ட் பர்சனா, மென்டலி நான் ஒரு வயசான பர்சனா தான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த 2 வருஷமா. ஏன்னா சனியோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் உங்க மேலதான் இருக்கு. சனி வரும்போதே நீங்க ரொம்ப மெச்சூர்ட் ஆயிடுவீங்க. மெச்சூரிட்டி இன் தாட் பயங்கரமா வர ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப ப்ராக்டிக்கலா அனலைஸ் பண்ணி விஷயத்த நகர்த்துவீங்க. கும்பம்ன்றது சனியோட வீடா வர்றதுனால உங்களுக்கு இது எவ்வளோ பெட்டரா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சனியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு இல்லையா, உங்களோட பகவான் உங்களோட ராசி லார்ட் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அண்ட் இட்ஸ் ஓகே ஃபார் யூ. இட்ஸ் லைக் அடிஷ்னலா இன்னும் சில விஷயம் சேஞ்சஸ் கொண்டு வரணும், அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, என்னோட ஃபேமிலி ரீதியான விஷயங்கள்ல நான் கவனம் செலுத்துற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேமிலியில யாருக்காவது ஏதாவது பண்றதா இருக்கலாம், இல்ல ஃபேமிலியில எக்ஸ்ட்ரா செலவுகள் அதை நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்றதா இருக்கலாம். பட் 7 சனி கெட்டது மட்டும் தான் செய்யும் நினைச்சீங்கன்னா அப்படி இல்லைங்க. 7 சனி பீரியட்ல நிறைய பேருக்கு கல்யாணம் நடந்திருக்கு. இந்த 2 வருஷம் பாத்தீங்கன்னா இந்த 7 சனி ஆரம்பிச்சு இப்போ ஒரு 4.5 years ஆயிடுச்சு இல்லையா, கல்யாணம் நடந்திருக்கு. அதே மாதிரி 7 சனியில பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்க புதுசா இன்வால்வ் பண்ணியிருப்பாங்க. சும்மா இல்லை, இவ்வளவு நாள் நான் இதை பண்ணிட்டு இருந்தேன், இப்ப திடீர்னு இது பண்ணணும்னு தோணுச்சு நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. ஆனா இதுல எந்த விஷயம் பண்ணாலும் அவங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தா ஈஸியா நடக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்லை. அவங்கள வச்சு செஞ்சு அந்த விஷயத்த நடத்தி கொடுப்பாரு சனி பகவான். அதுதான் 7 சனி இவ்வளோ நாள் உங்களை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற விஷயமும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட சனியோட மீதி இம்பேக்ட் வேற எங்கெங்கெல்லாம் வந்திருக்கோம்னா, ஒரு விஷயம் உங்களோட சுயமுயற்சி. நீங்க எதுலையாவது சுயமுயற்சி போட ட்ரை பண்றீங்கன்னா அந்த சுயமுயற்சியை டிலே பண்ணி உங்களுக்கு அதன் மூலமா ஏதோ ஒரு மாற்றம், உங்களை ஹார்ட் ஒர்க் போட வைக்கிறதா இருக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்திருப்பாரு. வேலை ரீதியான விஷயங்களும் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க டிலே ஆகுது, நான் வேலை மாற்றணும்னு நினைக்கிறேன் டிலே ஆகுது, எனக்கு வேலையில நான் இவ்வளோ நாள் நல்ல வேலையில இருந்தேன், தெரியாதனமா இந்த பர்டிகுலர் இந்த 2 yearsல நான் இந்த வேலையில மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா, அது ஏன்னா நீங்க எடுக்கிற டிசிஷன்ஸையும் அவரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். கரெக்டா நீங்க எதுல பயங்கரமா வேர்வை சிந்தி உழைக்கிற மாதிரியான வேலையை தான் நீங்க எடுப்பீங்க. ஆனா நீங்க சிந்துற வேர்வைக்கு அவ்வளவு ஊதியம் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்லை, அது கம்மியா தான் கிடைக்கும். பிகாஸ் 7 சனி இஸ் லைக் தட். ஓகேங்களா? ஸோ இதுல எல்லாருக்கும் முக்கியமா அண்ட் க்ளோஸ் பீப்புள்னு வரும்போது அவங்க கிட்ட நிறைய எரிஞ்சு விழுந்திருப்பாங்க, கோவப்பட்டிருப்பாங்க. உங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் உங்க ஒய்ஃப் கிட்டயோ இல்லை உங்களோட ஃபேமிலியோ இல்லை உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ காமிச்சிட்டு இருப்பீங்க. ஓகேயா, இது எல்லாமே இந்த டைம்ல நடந்திருக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே நடக்குது. பட் இந்த நடக்கிற விஷயங்கள் பாசிட்டிவா முடியுமா? நான் ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியா இருக்கேன், நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன், அது பாசிட்டிவா முடியுமா நெகட்டிவா முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உங்க சுய ஜாதகம் வச்சுதான் இருக்கு. உங்க ஜாதகத்துல இந்த சனியோட தாக்கம், இந்த கிரகங்களோட தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்துதான் we have to decide உங்களுக்கு இந்த சனி பயிற்சி ஆர் இந்த ஹோல் வருடம் எப்படி இருக்க போகுதுன்றது நம்ம அதை வச்சுதான் டிசைட் பண்ண முடியும். சரி, சனியோட இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும் இல்லை, குரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில கொஞ்சம் ஏதாவது நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த வருடம் குரு தான்.
அதுக்கேற்ற மாதிரி குரு வந்ததுல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அப்ராட் போகணும்னு நினைச்சவங்களுக்கு அந்த அப்ராட்கான ப்ராசஸிங் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா குருவோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் அது ஆயிருக்கலாம். அகைன் குரு உங்களுக்கு ரொம்ப அங்கே பாசிட்டிவாக இருக்கும்போது. அண்ட் செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் அப்பப்போ வந்துட்டு இருந்தது, இப்போ பெட்டராக இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அகைன் அதுவுமே வந்து குருவோட தாக்கம். இதெல்லாம் நடந்திருக்கலாம். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும். சரி, இப்போ இதெல்லாம் நடந்து சொல்லலாம். அப்போ வரப்போற வருடம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, வரப்போற வருடம் வந்து உங்களுக்கு சில காம்ப்ளிகேட்டட் மூமெண்ட்ஸ் இருக்கு. என்னன்னா சனி பகவான் உங்களுக்கு மார்ச் வரைக்கும் லக்னத்திலே தான் இருக்காரு. ஓரளவுக்கு இப்போ சொன்னதெல்லாம் மார்ச் வரைக்கும் கண்டினியூ ஆகும். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி உங்களுக்கு பயிற்சி ஆறாரு எங்க 2ஆம் இடத்துக்கு. ராகு எங்க வராரு? ராகு திரும்ப உங்களோட லக்னத்துக்கே வராரு. அப்போ இந்த மாற்றம் என்ன குறிக்குதுன்னா சனியோட 7 சனியோட கடைசி பாகத்துக்கு நீங்க போயிடுவீங்க. இப்போ 7 சனியோட கடைசி பாகம்னு வரும்போது ஒரு சில விஷயங்கள் கேர்ஃபுல்லா இருக்கணும். எதுனா ஃபுட் ரிலேட்டட் ஹெல்த் இஷ்யூஸ் வராம, இன்ஃப்ளமேஷன் பாடியில ஃபுட் அலர்ஜினால இன்ஃப்ளமேஷன் வருது அந்த விஷயமா இருக்கலாம். நான் போய் இந்த இடத்துல சாப்பிட்டேன், புதுசா ட்ரை பண்ணலான்னு சாப்பிட்டேன், அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஃபுட் பாய்சனிங் ஆச்சு அப்படின்னு இருக்கலாம். ஸோ ஃபுட் ரிலேட்டட் விஷயங்கள் கேர்ஃபுல். அண்ட் ஃபேமிலி ரிலேட்டடாக ஃபேமிலியில் இருக்கவங்களுக்குலாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறத பண்ணணும். அண்ட் ஃபேமிலி ரிலேட்டடாக இப்போ ஒரு சில பேருக்கு பாசிட்டிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து புது சொத்துக்கள் வாங்குறதுக்கு அவங்க கடன் வாங்கி சொத்து வாங்குறது அதை பண்ணியிருப்பாங்க. அதை பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. எப்போ? அடுத்த வருஷம். அப்படி அவங்களுக்கு பாசிட்டிவா இல்லை அப்படின்னா ஃபேமிலியில தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாம வீண் விரயம் ஆகுது, செலவாகுது அப்படின்ற விஷயங்கள். ஸோ உங்களுக்கு நெகட்டிவா இருந்தது, உங்களுக்கு இந்த மாதிரி என் டைம் ரொம்ப நெகட்டிவா போகுது அப்படின்னு இருந்தாலே இட் இஸ் பெட்டர் டு கன்சல்ட் ஒரு அஸ்ட்ராலஜர் பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ரெமெடி பார்த்து செஞ்சுக்கிறது நல்லது. அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. சரி, இதெல்லாம் தாண்டி அதுக்கு அடுத்தது லைக் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் அந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராகு உங்க லக்னத்துக்கு வராரு. ராகு லக்னத்துக்கு வரது கூட நீங்க உங்க பர்சனல் டெவலப்மெண்ட்ல ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருப்பீங்க அடுத்த வருஷம். முன்னாடி இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பா மாறுவீங்க, கொஞ்சம் அந்த வேகம் திரும்ப வரும். அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு ஏதாவது முடிவுகள் எடுத்திருப்பீங்க. அது பர்சனல் லைஃப்லயும் இருக்கலாம், ப்ரொஃபஷன்லயும் இருக்கலாம். அந்த அவசரப்பட்டு எடுத்த முடிவுகளோட தாக்கம், அதை எப்படி ரீகரெக்ட் பண்றது, அதை எப்படி சரி பண்றது அப்படின்றது அடுத்த வருஷம் போகும். ஓகேங்களா? இதெல்லாம் தாண்டி இன்னொன்னு பாத்தீங்கன்னா கேத்து உங்க 7ஆம் இடம் வராங்க. ஓகே, அவர் வராரு அடுத்த வருஷம். அவர் அங்க கேத்து 7ஆம் இடம் வரும்போது ஒரு பிரச்சனை என்னன்னா, யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். கூட இருக்கவங்கள எப்படி நடத்துறீங்க அப்படின்றது. உங்களுக்கு என்ன தோணிடும்னா, நான் வந்து கொஞ்சம் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்றேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. அந்த அளவுக்கு மட்டும் இருந்தா பரவாயில்ல. பட் நீங்க கூட இருக்கவங்களுக்கு அவங்க கிட்ட தேவையில்லாத பிரச்சனைகள்ல ஈடுபடும் போது அகெயின் உங்களுக்கு ஃபேமிலி லைஃப் ஆர் ஸ்பவுஸ் கூட இல்லை சொந்த ஃபேமிலியோட தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதை அவாய்ட் பண்ணணும்னா நீங்க கேர்ஃபுல்லா கூட இருக்கவங்கள எப்படி நடத்துறீங்க, எப்படி பேசுறீங்க அப்படின்றத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்க உங்களோட வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. யூ கேன் கான்சென்ட்ரேட் ஆன் தட். எவ்வளவு தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதோ அவங்களோட பண்ணுங்க, பரவாயில்ல. ஆன் த அதர் சைடு வந்து இப்போ நான் வந்து வெளிநாட்டு போற மாதிரி சுச்சுவேஷன் வந்தது, என் ஸ்பௌஸை வந்து இந்தியாவில் விட்டுட்டு போகலாமா இந்த டைம்ல அப்படின்னா ஓகே, தட் இஸ் ஆல்சோ வெல் அண்ட் குட். அதுவுமே பரவாயில்ல, அதுவுமே ஒரு நல்ல இந்த ஜாதகம்ல உங்களுக்கு உங்க பொசிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி, தட்ஸ் ஃபைன். அதுக்கப்புறம் அவங்க பின்னாடி கூட அவங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, வர மார்ச் டு மே மாதம் கிரகங்களோட சேர்க்கை, அதாவது 6 கிரகங்களோட சேர்க்கை வந்து 2ஆம் வீட்டில் நடக்குது. அப்போ உங்களோட 2ஆம் வீட்டில் 6 கிரகங்களோட சேர்க்கை நடக்கும்போது அந்த 2ஆம் வீடுன்னு வரும்போது அகைன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேமிலி, அசட், அண்ட் தென் இரண்டாம் வீடு வரும்போது உங்களோட ஃபேஸ். ஓகேங்களா? உங்களோட ஃபேஸ்ல வர விஷயங்கள் எல்லாமே ஐஸ், இஎன்டி, டீத், இதுக்கு ரிலேட்டட் விஷயங்கள். ஸோ ஜென்ரலி அந்த 3 months மார்ச் டு மே நீங்கள் இதுக்கு ரிலேட்டடாக எது பண்ணுறதா இருந்தாலுமே, அதாவது நீங்கள் ஃபேஸுக்கு ஏதாவது பண்ணுறீங்க, இல்லை பல்லுக்கு ஏதாவது பண்ணுறீங்க, இல்லை இஎன்டி ஏதாவது ப்ராப்ளம் வருது அதுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்கன்னா 1000 times அதை செக் பண்ணி பண்ணுறது நல்லது. ஃபேமிலிக்கு நீங்கள் ஏதாவது ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை வருது, அதை டீல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட 1000 times ரீசெக் அண்ட் டூ. கண்டிப்பாக கும்பமுக்குன்னு தான் நான் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன், வேற யாருக்கும் கூட அவ்வளோ சொல்லலை. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறது கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா
உங்களோட ஜாதகம் செக் பண்ணிக்கிறது நல்லது. அந்த விஷயத்துக்கு ப்ரொசீட் பண்ணலாமா அப்படின்னு. சரி, அதையும் தாண்டி மீதி பார்த்தீங்கன்னா அந்த 2ஆம் வீடுன்னு வரும்போது ஃபேமிலியில வந்து சுபகாரியங்கள் நடக்கிறதும் இருக்கலாம். எப்போ உங்களுக்கு அது பாசிட்டிவா இருந்தது அப்படின்னா அந்த சுபகாரியங்கள் நடக்கிறதும் இருக்கலாம். ஸோ இட்ஸ் லைக் அப்போ சுபகாரியம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, பயங்கர உழைப்பு போடுவீங்க, அங்கேயும் நீங்க வேலை செய்வீங்க, ஆனால் அது ஒரு நல்ல விஷயத்துக்கு போயிடும். மீதி இன்கேஸ் அது நெகட்டிவா இருந்தா அங்க நீங்க வேலை செய்வீங்க, பட் தட் வில் கோ ஃபார் அ நெகட்டிவ் திங். ஸோ தட் ஹேஸ் டு பி அ கேர்ஃபுல் டைம். ரெஸ்ட் ஆஃப் த இயர் பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் ஆஃப் த இயர் அகெயின் குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்குறாரு. எதுக்குன்னா குழந்தை ரிலேட்டட் விஷயங்களுக்கு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்குறாரு. குழந்தைங்களுக்கு நீங்க ஒரு நல்ல டைரக்ஷன் கொடுப்பீங்க. இந்த ஸ்கூல்ல படிக்கலாமா, அந்த ஸ்கூல் போடலாமா, இந்த காலேஜ்ல போடலாமா, அந்த மாதிரி டைரக்ஷன்ஸ் வரது நடக்கும். அண்ட் உங்களுக்கு ரொம்ப நாள் நீங்க கேட்டுட்டு இருந்த விஷயம், எனக்கு இன்கம் இன்க்ரீஸ் எப்பதான் வரும்னு கேட்டீங்கன்னா, அந்த டைம்ல உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு. சொசைட்டில இவ்வளோ நாள் என் பேரு ரொம்ப டேமேஜ் ஆயிருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த டைம்ல உங்களுக்கான டேமேஜை ரிகவர் பண்றதுக்கான சான்சஸ் நெக்ஸ்ட் இயரோட லேட்டர் பார்ட்ல இருக்கு. அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து எனக்கு அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னா, அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், அந்த அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு. ப்ரொவைடட் இட்ஸ் லைக் க்ளோசர் டு யுவர் கண்ட்ரி, அந்த மாதிரி அப்ராட். ஆர் ஈவன் ரொம்ப நாளாக நான் வந்து இப்போ இங்கே இந்தியாவில இருந்து நான் யூஎஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கனடா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னா, எஸ் தட் இஸ் ஆல்சோ தேர் இஸ் ஆல்சோ அ சான்ஸ் ஃபார் தட். அந்த விசா ப்ராசஸ் இனிஷியேஷன் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கும்பம். இப்போ அதுலேயும் தாண்டி நம்ம முக்கியமாக வரப்போகிற ஒரு விஷயமே நம்ம ஆஸ்ட்ரோ சைக்காலஜிக்கல் பேட்டர்ன் ஆர் ரெமெடி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, இதில் இந்த பேட்டர்ன் நீங்கள் இவ்வளோ நாள் அப்சர்வ் பண்ணுவீங்க அண்ட் இட் இஸ் கோயிங் டு கண்டினியூ. அதை தான் நான் சொல்ல போகிறேன். என்ன பேட்டர்ன் உங்களுக்கு நடக்கும்னா, லைஃப்பில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடக்கிறது. இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, ரொம்ப நாள் ஒரு விஷயம் வந்து பாசிட்டிவா தெரியும், இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி நினைச்சு எடுத்திருப்பாங்க. அது பர்சனல்லையா இருக்கலாம், ப்ரொஃபஷனல்லையா இருக்கலாம். சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஆப்ஷனும் நீங்க சூஸ் பண்றீங்க. ஒரு கல்யாணத்துக்கான ஆப்ஷனா இருக்கலாம், இல்ல ஒரு ப்ரொஃபஷனுக்கான ஆப்ஷன், பிஸ்னஸ்க்கான ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருப்பீங்க. சூஸ் பண்ணி ஆரம்பத்துல உங்களுக்கு நல்லா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கும் பண்றதுக்கு. ஆனா அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் ட்ரை பண்ணும்போது அது டிராக் ஆகும் பாருங்க. அது வந்து இழுத்தடிச்சுட்டே போகும். இல்ல அதுல வந்து அந்த முயற்சி சரியாகல, இந்த பர்டிகுலர் அலையன்ஸ் ட்ரை பண்ண அது சரியாகல, வேற அலையன்ஸ் போக வேண்டியதா இருந்தது இருக்கலாம், தெரியாதனமா இந்த வேலையில போய் மாட்டிக்கிட்டேன், எனக்கு முன்னாடி இருந்த வேலை நல்லா இருந்தது அப்படின்னு சொல்றதா இருக்கலாம். அது டிராக் ஆயிட்டு இருக்கும். ஸோ அப்புறம் நீங்க மல்டிபிள் ட்ரையல்ஸ் பண்ணியும் அது ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ இது என்ன மீன் பண்ணுதுன்னா, உங்களுக்கு இந்த பேட்டர்ன், நான் மல்டிபிள் ட்ரையல்ஸ் இந்த விஷயம் வருஷக்கணக்கில் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா அது எனக்கு ஆகவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா இருக்கலாம், இட் கேன் பி எனி திங். ஒரு ஹெல்த் இஷ்யூக்கு சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா இருக்கலாம், இட் கேன் பி எனி திங். அப்போ உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு இந்த டைம் சொல்றது சூஸ் அன் ஆல்டர்னேட் ஆப்ஷன் அப்படின்றது சொல்ல வருது. அதுதான் ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் கும்பமுக்கு. ஆல்டர்னேட் ஆப்ஷன்றது, இப்போ நான் ஒரு டாக்டர் போய் பார்த்துட்டு இருக்கேன் ஆனா எனக்கு சரியாகலை அப்படின்னா வேற ஒரு டாக்டர் பார்க்கறதா இருக்கலாம். இல்லை ஒரு விதமான மெடிசன், வெஸ்டர்ன் மெடிசன் பார்த்துட்டு இருக்கேன்னா நேச்சுரல் மெடிசன் போறதா இருக்கலாம். இல்லை வேலையில இந்த வேலையில இருக்கு, இந்த வேலை எனக்கு மோசமா போயிட்டு இருக்குன்னா வேற வேலை பார்க்கறதா இருக்கலாம். இந்த மாதிரி நீங்க யூ ஷுட் டேக் த அதர் ஆப்ஷன். ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கேன் ஆனா இந்த ப்ரொஃபஷன் எனக்கு பிடிக்கலன்னா டேக் அன் அதர் ஆப்ஷன். அந்த அதர் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கான பேட்டர்ன் தான் உங்களுக்கு இப்ப இருக்கிற விஷயம் அவ்வளோ நல்லா போகாததுக்கு ரீசனுமே. அதை நீங்க எடுக்க பாருங்க. இதுதான் ஆஸ்ட்ரோ சைக்காலஜிக்கல் பேட்டர்ன். அண்ட் மாத்தி எடுக்கிறது இஸ் யுவர் ரெமெடி. செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டைம் பீரியட், அதாவது முக்கியமா பாஸ்ட் 2 years 2023 and 2024ல என்ன டெஸ்ட் பண்ணிருக்கோம்னா, உங்களை வந்து பொய் சொல்ல வைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் பிகர் லெவல். நார்மலா ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன ஒயிட் லைட்னா நாட் அ ப்ராப்ளம். பட் பெரிய விஷயத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்யூம்ல உங்களுக்கு தெரியாத விஷயம் போட்டு நீங்க வேலை வாங்குறதா இருக்கலாம். இல்ல நீங்க உங்க பிசினஸ்ல தப்பான ப்ரொஜெக்ஷன்ஸ் காமிச்சு அதை வந்து இன்வெஸ்டர்ஸை கன்வின்ஸ் பண்றதா இருக்கலாம். இல்ல பர்சனல் லைஃப்ல பொய் சொல்லி கல்யாணம் பண்றதா இருக்கலாம். ஸோ இட் கேன் பி எனி திங். இட் கேன் பி எனி திங் அவுட் ஆஃப் தீஸ். அந்த பொய் சொன்னீங்க இல்லையா, அந்த பொய் சொன்ன விஷயம் வெளியில தெரிய வந்துடும். அது ஏற்கனவே நடந்திருக்கலாம், இல்லை நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ நீங்களே இந்த விஷயத்துல நான் வந்து பொய் சொல்லியிருக்கேன் அப்படின்னா ட்ரை டு பி ஓப்பன் அபவுட் இட். அதை ஓப்பனா நீங்களே சொல்லி அப்பாலஜைஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன ரெனிமரேஷன் பண்ண முடியுமோ அதை நீங்க பண்ணலாம். இதை நீங்க பண்றது இட்ஸ் யுவர் பேட்டர்ன் 2. பேட்டர்ன் 3 என்னன்னா, உங்களோட ஹியூமிலிட்டி அண்ட் பேஷன்ஸ் டெஸ்ட் பண்றது. அதாவது ஹியூமிலிட்டின்னு வரும்போது நம்ம ரொம்ப ஹம்பிளா இருக்கணும்.
நம்ம கிட்ட வந்து நம்ம தான் எல்லாம் அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த நிமிஷத்துல இருந்து நமக்கு வந்து அழிவு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது அர்த்தம். நம்ம அழிவுனா நமக்கான அழிவு இல்லைங்க, நம்மளோட அந்த ஈகோக்கான அழிவு. நம்மள அழிக்கணும்னு யாரும் கடவுள்லாம் நினைக்க மாட்டாங்க, நம்மளோட ஈகோவை அவங்க அழிக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ இந்த விஷயத்துல வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ப்ரைடு, எந்த விஷயத்துல பெருமை இருக்கோ அதை அழிக்கணும்னு நினைக்கும், எந்த விஷயத்தினால உங்களுக்கு ஈகோ வருதோ அதை அழிக்கணும்னு நினைக்கும். அந்த விஷயங்கள் இந்த டைம் பீரியட்ல அழியறத பார்ப்பீங்க. அதாவது அந்த விஷயம்னால உங்களுக்கு நல்ல பேர் இல்லாம கெட்ட பேர் வரும், அது இந்த பேட்டர்ன்ல இருக்கும். எதனால உங்களுக்கு அந்த ப்ரைட் வந்ததோ அதனாலே அங்க கெட்ட பேர் வரும். ஓகேங்களா? யூ ஹாவ் டு ஃபேஸ் இட். ஸோ இது வந்து அப்போ இதுல இருந்து எப்படி நீங்க வெளியில வரலாம் அப்படின்னா, எந்த விஷயத்துல முதல்ல நீங்க பெருமையா நினைச்சிருக்கீங்க, உங்களுக்கு நீங்க எந்த விஷயத்த பெருமையா நினைக்கிறீங்க, நீங்க எந்த விஷயத்துல பேஷன்ஸ் இல்லாம அவசரப்பட்டு முடிவு எடுத்திருக்கீங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் என்னன்னு ஒரு பேப்பர்ல எழுதுங்க. அந்த விஷயத்த வந்து இனிமே இல்லை, எந்த அது இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நான் அந்த அந்த ஒரு பெருமை மிக்கவன் இல்லை, நான் வந்து யாரையும் விட இந்த உலகத்துல பெரியவனும் இல்லை, நான் யாரையும் விட இந்த உலகத்துல சின்னவனும் இல்லை. அதுக்குன்னு நீங்க நெகட்டிவ்லயும் போயிடக்கூடாது. நீங்க எல்லாரோட சமம், எல்லாருமே என்னோட சமம் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் நீங்க கொண்டு வர வைக்கணும். இது நீங்க பண்ணீங்கனாலே உங்களுக்கு வரப்போற இந்த வருடம் ஒரு பெட்டர் வருடமா அமையும். அதையும் தாண்டி இப்போ உங்களுக்கு வந்து ரெமெடி வைஸ் எந்த ரெமெடி செட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களோட நிறைய ஆக்டிவிட்டீஸ் இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி, டுவர்ட்ஸ் ஃபேமிலி அண்ட் டுவர்ட்ஸ் செல்ஃப், இது 2 விஷயத்தை வச்சுதான் நடக்கும். அப்படின்னு இருக்கும்போது நீங்க வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு மீதி வேற யாராவது கஷ்டப்படுறத பார்க்கும்போது நீங்க அவங்களுக்கு டொனேஷன் பண்றதா இருக்கலாம், ஹெல்ப் பண்றதா இருக்கலாம். அதாவது இட்ஸ் நாட் அ லோன், இட்ஸ் டொனேஷன் பண்றதா இருக்கலாம். இல்ல நீங்க சாப்பாடு வாங்கி கொடுக்கறதா இருக்கலாம். அதுவும் எப்போ சனிக்கிழமையில வந்து நீங்க அன்னதானம் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷம். கண்டிப்பா நீங்க அதை பண்ணலாம். உங்களுக்கு இப்போ இருக்கிற டைம்ல இருந்து இப்பத்துல நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? டூ தட். திஸ் இஸ் ஆல் அபவுட் கும்பராசி. மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.